எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவார பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களில் இத்தலமானது 201வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 84வது தலமாகவும், கோச்செங்குட் சோழன் கட்டிய மாடக்கோயில்களில் ஒன்றாகவும், அகத்தியருக்கு இறைவன் தன் காலை மாற்றி வலது பாதம் தரிசனம் கொடுத்த தலமாகவும், அகத்தியருக்கு காட்சி தந்த நடராஜர் அழகான மூர்த்தமாகவும் தாண்டவ பேதம் காட்சி தரும் அற்புத தலமாக விளங்குகின்ற ஸ்ரீ கேடிலியப்பர் கோயில் கீழ்வேலூர். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிறைய கோயில்களை பற்றி போட்டிருக்கிறேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கோயிலை தரிசிக்கலாம். ஆதிசேஷன், வசிஷ்டர், மார்க்கண்டேயர் ஆகியோர் வழிபட்ட தலம். முருகப்பெருமான் வழிபட்ட கோயில். அவர் வழிபட்ட போது அதற்கு இடையூறு நேராதவாறு 5 திக்குகளிலும் காவல் புரிந்த 5 வட்டத்தம்மன் காளி கோயில் இங்கு சிறப்புடையதாக வழிபடப்படுகிறது. முன்பு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடந்தபோது உண்டான அமிர்த துளி ஒன்று 2ஆக சிதறி விழுந்தது. அவற்றில் ஒன்று இந்தியாவின் வடக்கே விழுந்து வட பத்திரிகாரண்யம் ஆயிற்று. மற்றொரு துளி தென் இந்தியாவில் தமிழகத்தில் விழுந்து இலந்தை வனமாகிய தென் பத்திரிகாரண்யம் ஆயிற்று. பத்திரி என்றால் இலந்தை என்று பொருள். எனவேதான் இலந்தை மரங்கள் மிகுந்து காணப்பட்ட இத்தலம் தென் பத்திரிகாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. இலந்தை மரமும் இத்தல விருட்சமாயிற்று, தல விருட்சமாக மாறியது. ஸ்ரீ முருகப்பெருமான் தேவர்களை காக்க திருச்செந்தூரில் அசுரர்களான சூரபத்மனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழித்தார். அசுரர்களை கொண்டதால் ஏற்பட்ட வீரகத்தி தோஷம் நீங்க என்ன செய்வது என்று அவரது தந்தையான சிவபெருமானை கேட்டார். அதற்கு ஈசன் பூவுலகில் தட்சண பதரி ஆரண்யம் என்ற போற்றப்படும் கீழ்வேலூர் திருத்தலத்தில் சுயம்புலிங்க வடிவில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் என்னை நவலிங்க பூஜை செய்து வழிபட்டு தவம் இயற்றி வந்தால் இந்த தோஷம் நீங்கும் என்று கூறி அருளினார். முருகன் இங்கு தவகோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க கோவிலுடைய அமைப்பை. நான் இரவு நேரத்தில் இதை படம் பிடிச்சிருக்கேன். இந்த காணொளி கொஞ்சம் இரவு நேரங்கிறனால அதுக்கான சிறப்பு அம்சங்களோட தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஊரின் நடுவே இக்கோயில் 7 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்திற்கு எதிரே முருகப்பெருமான் உண்டாக்கிய சரவண தீர்த்தம் உள்ளது. கோயிலும் உள்ளே நுழைந்தால் வசந்த மண்டபம் உள்ளது. உள்ளே நுழைந்தால் பெரிய நந்தி மற்றும் கொடிமரம் பலிபீடத்தை தரிசிக்கலாம். இப்போது நாம் கட்டுமலைக்கு மேல் செல்ல படிக்கட்டுகள் வழியாக செல்வோம். மேலே அகத்தியருக்காக நடராஜர் தன் வலது பாதம் காட்டிய நடராஜர் இருக்கிறாரு. இத்தலத்து இறைவன் கேடிலியப்பர் சுயம்பு திருமேனியுடன் பெரிய ஆவுடையர் மெல்லிய பானத்துடன் லிங்க உருவில் காட்சி தருகிறார். ஆலயத்தின் விமானத்தில் தென்புறம் இருப்பது சோமஸ்கந்த விமானம், வடபுறத்தில் இருப்பது கேடிலியப்பர் விமானம். கோஷ்டத்தில் விநாயகர், வீணை தட்சணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை, பிரம்மா ஆகியோர்கள் உள்ளார்கள்.
வெளிப்பிரகாரத்தில் பதரி விநாயகர், அகஸ்தியர், கோவீஸ்வரர், கஜலட்சுமி, ஜம்புகேஸ்வரர், கைலாசநாதர், பிரகதீஸ்வரர், அண்ணாமலையார், ஏகாம்பரேஸ்வரர், சோழீஸ்வரர், நவகிரகங்கள் 63 மூவர், அச்சுவட்டேஸ்வரர், காளஹஸ்தம்மை, ஜுரதேவர், வெங்கடாஜலபதி, ஆஞ்சநேயர் மற்றும் ஆளுங்கோவேஸ்வரர், அதாவது பலிபீடத்து வடிவத்தில் அவர் இருப்பார். தலவிருட்சமான இளந்த மரம் ஆகியவை தரிசனம் செய்யலாம். இந்த கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி மிக பழமையான ஒரு தட்சிணாமூர்த்தி ஆகும். பார்வதி தேவி தனது அடுத்த கால சிவபூஜைக்கு நேரமாகிவிட்டதால் அந்த இளந்த மரத்தின் கீழ் இருந்த கடியிலையப்பருக்கு பூஜை செய்து முடித்தாள். இதனால் இத்தலத்து அம்பிகை பதரி வனமுலை நாயகி என்ற பெயரும் உண்டு. கருவளையில் அம்பிகை தன் மேலிரு கரங்களில் அற்ற மாலையும் தாமரை மலர் தாங்கியும் இருக்கிறாள். இடது கையை தொடையில் வைத்து வலது கையை தூக்கி அபயம் அளிக்கும் கோலத்தில் அழகு மிளிர காட்சி தளிக்கிறாள். குபேரருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி இருப்பது ஒரு சிறப்பாகும். முருகப்பெருமானின் பூசைக்கும் தவத்துக்கும் இடையூறு உண்டாகாதவாறு இரவி சுந்தர குசாம்பிகை துர்க்கையின் அம்சமாக காவல் புரிந்த 5 வட்டத்து அம்மையின் சன்னதி முதல் பிரகாரத்தில் முருகன் சன்னதிக்கு முன்னால் தனியே வடபக்கத்தில் இருக்கிறது. காளி உருவம் சுதையாலான இத்திருமேனிக்கு பொணுகு சட்டம், சாம்பிராணி தைலம் சாத்தப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. இறைவனின் திருப்பெயர் கேடிலியப்பர். இவர் திருநாவுக்கரசின் ஆளான அடியவருக்கு அன்பன் தன்னை என்று தொடங்கும் இவ்வூர் திருத்தாண்டகத்துள் எடுத்தாளப்பட்டுள்ளது. வனமுலை நாயகி என்று இறைவியின் பெயரை திருஞான சம்பந்தர் தன் மின் உலாவிய சடையினர் என்று தொடங்கி இவ்வூர் பதிகம் 2ஆம் திருப்பாட்டில் வாருலாவிய வனமுலையவளோடு மணி சிலம்பு அவை ஆர்க்க என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திருக்கோயிலை பெருந்திருக்கோயில் என்று இவ்வூர் பதிகத்தில் பல பாடல்களில் ஞானசம்பந்தர் கூறியுள்ளார். எனவே இத்தலத்தின் இறைவன், இறைவி ஆகியோர் திருப்பெயர்கள், கோவில் இவைகள் எல்லாம் தேவாரத்தில் போற்றப்பட்ட சிறப்புடையதாகும். இந்த கோயிலானது எப்போ திறந்திருக்கும் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். மிகவும் அற்புதமான, ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயில். பார்க்கவே மிக அழகாக இருக்கும் அந்த கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருவாரூரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இந்த கோயில். இவ்வூருக்கு அருகில் தான் 7 கிலோமீட்டர் தொலைவில் சிங்காரவேலர் கோயில் இருக்குது. அது ஒரு தேவார பாடப்பட்ட சிவன் கோயில். சிங்காரவேலர் கோயில் இருக்குது. அந்த கோயிலை பற்றி ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.